வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு சம டாபிக் உள்ள போக போறோம். நம்மளோட 4 வேதங்கள். பயப்படாதீங்க, இது ஸ்கூல் லெக்சர்லாம் கிடையாது. நம்ம கிட்ட தமிழ்.4 வேதம், ஒரு காஸ்மிக் மாஸ்டர் டூல் கிட் அப்படின்னு ஒரு சம சோர்ஸ் இருக்கு. இதை வச்சு இந்த வேதங்கள் எப்படி ஒரு மாஸ் ரிச்சுவல் டூல் கிட் மாதிரி வேலை செய்யுதுன்னு பிரிச்சு மேய போறோம். இது தனித்தனி புக்கா? இல்லவே இல்லை. இது ஒரே சிஸ்டத்தோட 4 பார்ட்ஸ். வாங்க, இது என்ன சீனு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ஆமா, கரெக்டா சொன்னீங்க. இது தனித்தனி புக்ஸ் கிடையாது. ஆக்சுவலா இது யாகம், அதாவது அந்த பெரிய நெருப்பு சடங்கு இருக்கு இல்லையா, அதை பண்றதுக்கான ஒரு பயங்கர சொபிஸ்டிகேட்டட் டூல் கிட்டோட 4 காம்பனன்ட்ஸ். ஓஹோ, யாகம் எதுக்கு? அது ரித்தா அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் இருக்கு. அதாவது அண்டத்தோட ஹார்மனி, அந்த காஸ்மிக் பேலன்ஸ், அதை மெயின்டைன் பண்றதுக்கு தான். இது ஒரு பக்கா சிங்க்ரனைஸ் பெர்ஃபார்மன்ஸ் மாதிரி. அதுக்கு இந்த 4 வேதமும் அதுக்குரிய ப்ரீஸ்டும் ரொம்ப முக்கியம். சூப்பர். அப்போ இது ஒரு டீம் ஒர்க் மாதிரி சொல்றீங்க. அந்த 4 பார்ட்ஸ் என்னன்னு, அதுங்க என்ன பண்ணணும் கொஞ்சம் சிம்பிளா சொல்லுங்களேன். கண்டிப்பா. முதல்ல ரிக்வேதம். இதுதான் பேஸ். ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி வச்சுக்கோங்களேன். என்ன செய்ய போறோம், ஏன் செய்ய போறோம், எந்த கடவுளை கூப்பிடுறோம், அக்னி, இந்திரன் மாதிரி இதெல்லாம் இதுல தான் இருக்கும். இதுல சூக்தங்கள், அதாவது பாட்டு மாதிரி ஹிம்ஸ் இருக்கும். பாட்டா? ஓகே. ஆமா, ஹோத்ரோன்னு ஒரு பிரீஸ்ட் இருப்பாரு. அவர் இத ஓங்கி சொல்லி தெய்வங்களை இன்வைட் பண்ணுவார். இதுதான் அந்த இன்டென்ஷன் செட்டிங். சரி சரி. அப்போ ரெண்டாவது யஜுர்வேதம். இதுதான் ஆக்ஷனோட வேதம். இது அந்த யாகத்தோட ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் மாதிரி. ஓ, ஹவு டு கைட். எக்ஸாக்ட்லி. இதுல பாட்டு கம்மி. யஜுஷ்னு சொல்ற உரைநடை மந்திரங்கள் தான் அதிகம். அதர்வரியுங்கிற பிரீஸ்ட் தான் இதுக்கு மெயின் ஆளு. வேதி கட்டுறதுல இருந்து நெய்யூத்துற வரைக்கும் ஒவ்வொரு பிசிக்கல் ஆக்ஷனுக்கும் இந்த மந்திரங்களா முணுமுணுத்துக்கிட்டே செய்வார். ப்ரொசீஜர் கரெக்டா இருக்கணும்ல? ஆமா ஆமா. இதுல கிருஷ்ண யஜுர்வேதம், சுக்ல யஜுர்வேதம்னு 2 வெர்ஷன்ஸ் கூட இருக்கு. ஒண்ணுல மந்திரமும் விளக்கமும் கலந்திருக்கும், இன்னொன்னுல தனித்தனியா இருக்கும். இன்ட்ரெஸ்டிங். மூணாவது என்ன? மூணாவது சாமவேதம். இதுதான் யாகத்தோட சவுண்ட் ட்ராக், வைப் வேதம்னு சொல்லலாம். சவுண்ட் ட்ராக்கா? செம்ம. ஆமா, இது புதுசா ஒன்னும் எழுதல. ரிக்வேத பாட்டுகளையே ஒரு செம்ம டியூன் போட்டு பாடுறது தான் சாமவேதம். உத்காத்ருங்கிற பிரீஸ்ட் தான் இந்த வேலையை பாப்பார், மியூசிக் டைரக்டர் மாதிரி. எதுக்கு இந்த பாட்டெல்லாம்? அந்த சவுண்ட் வைப்ரேஷன் மூலமா ஒரு டிவைன் அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணி தேவர்களை சந்தோஷப்படுத்ததான் நம்ம கிளாசிக்கல் மியூசிக்கோட 7 ஸ்வரங்கள் இங்கிருந்து தான் வந்துச்சுன்னு கூட சொல்றாங்க. வைப் முக்கியம் பாஸ். வாவ், உண்மைதான். அப்போ நாலாவது அதர்வ வேதம். இது கொஞ்சம் ஸ்பெஷல் கேஸ். இதுல டெய்லி லைஃப்க்கு யூஸ் ஆகிற மந்திரம், ஹீலிங், பாதுகாப்பு, தாயத்து, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஓ, பிராக்டிகல் அப்ளிகேஷன் மாதிரி. அதேதான். ஆயுர்வேதத்தோட ஆணிவேரே இதுதான்னு சொல்லுவாங்க. யாகத்துல இதுக்குரிய பிரீஸ்ட் பேரு பிரம்மா. இவர்தான் சூப்பர்வைசர், ஹெட்மாஸ்டர் மாதிரி. சூப்பர்வைசர் வேலையா? ஆமா. மத்த 3 பிரீஸ்ட் பண்றதெல்லாம் சரியா இருக்கான்னு பாப்பாரு. எங்கேயாச்சும் சின்ன தப்பு நடந்தா கூட இவர் உடனே அதர்வ வேத மந்திரங்களை சொல்லி அந்த தப்ப சரி பண்ணி யாகத்தை காப்பாத்துவார். இதுதான் குவாலிட்டி கண்ட்ரோல் அண்ட் ப்ரொடெக்ஷன். அலைங்கப்பா, 4மே செம்மையா சிங்க் ஆகி வேலை செய்து போல இருக்கு. இத இன்னும் கொஞ்சம் ஈஸியா புரிஞ்சிக்க நம்ம லைஃப்ல இருந்து ஏதாவது எக்ஸாம்பிள், அனாலஜி மாதிரி சொல்ல முடியுமா? ஓ, நிச்சயமா. 2 செம்ம அனாலஜி இருக்கு பாருங்க. ஒன்னு ஒரு சர்ஜிக்கல் டீம். சர்ஜிக்கல் டீமா? எப்படி? யாகத்தை அண்டத்தை ஹீல் பண்ற ஒரு பெரிய ஆபரேஷன் நினைச்சுக்கோங்க. அப்போ ரிக் ஹோத்ரு டயக்னோஸ்டிஷியன் மாதிரி என்ன பிரச்சனை, யார்கிட்ட உதவி கேட்கணும்னு சொல்றவர். யஜுரதர்னியு சீஃப் சர்ஜன், கையில கரண்டியோட மேனுவல் படி கரெக்டா ஆபரேஷன் பண்றவர். சாம உத்காத்ரு அனஸ்தீஷியாலஜிஸ்ட் மாதிரி ஆபரேஷன் தியேட்டர்ல மாஹோல கரெக்டா பாசிட்டிவ் வைப்ல வைக்கிறவர். அதர்வ பிரம்மா ஹெட் ஆஃப் சர்ஜரி, எல்லாத்தையும் சூப்பர்வைஸ் பண்ணி சின்ன மிஸ்டேக் வந்தாலும் உடனே சரி பண்றவர், சேஃப்டி ஆஃபீஸர் மாதிரி. வாவ், செம்ம அனாலஜி பாஸ், பக்கா இருக்கு. இன்னொன்னு சொன்னீங்களே? இன்னொன்னு, நம்ம ஊர பெரிய கோவில் திருவிழா மாதிரி. ரிக்ஹோத்ரு மைக்ல மூலமந்திரம் சொல்லி திருவிழா எதுக்குன்னு அனௌன்ஸ் பண்றவர் மாதிரி. யஜுராதர்வியூ கருவறைக்குள்ள அபிஷேகம், அர்ச்சனைன்னு அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜரை பண்ற குருக்கள். சாம உத்காத்ரு நாதஸ்வரம், தவில் வித்வான்கள், அந்த டிவைன் வைப்க்கு மியூசிக் போடுறவங்க இல்லையா, அவங்க மாதிரி. அதர்வ பிரம்மா தலைமை அர்ச்சகர் எல்லாம் சாஸ்திரப்படி நடக்குதான்னு பார்த்து கடைசியில ஆசிர்வாதம் தர்றவர். சூப்பர். இப்போ பக்கா கிளியர்.
அப்போ மொத்தத்துல இந்த 4 வேதமும் தனித்தனி ரவுட் இல்ல, இது ஒரே சிஸ்டம், ஒரே டூல் கிட். ஒரு யாகத்தை முழுமையா நடத்த அந்த புகழ்ச்சி ரிக், செயல்முறை யஜுர், இசை அதிர்வு சாமா, அப்புறம் பாதுகாப்பு மேற்பார்வை அதர்வா, இந்த 4ம் சேர்ந்தே ஆகணும், அப்படிதானே? ஆப்சல்யூட்லி, எக்ஸாக்ட்லி. இதுதான் வேத அமைப்போட ஒரு மாஸ் ஐடியாவே. அண்டத்தோட அந்த ஹார்மனியை மெயின்டைன் பண்ணணும்னா நோக்கம், இன்டென்ஷன், செயல், ஆக்ஷன், அதிர்வு, வைப்ரேஷன், ஞானம், பாதுகாப்பு, விஸ்டம், ப்ரொடெக்ஷன், இந்த 4ம் ஒன்னா ஒரு ஹார்மனில இயங்கணும்னு சொல்லுது. இப்ப நீங்களே யோசிச்சு பாருங்க, நம்ம இன்னைக்கு பண்ற பெரிய ப்ராஜெக்ட் ஆகட்டும், இல்ல ஒரு கம்பெனி நடத்துறதாகட்டும், இல்ல ஒரு சமுதாய முயற்சி ஆகட்டும், இதுல எல்லாம் வெவ்வேறு திறமைகள், வெவ்வேறு வேலைகள் எப்படி ஒன்னா சேர்ந்து ஒரு பொதுவான இலக்கை அடைய முடியும்? ஒருத்தர் பிளான் பண்ணுவாரு, ஒருத்தர் எக்ஸிக்யூட் பண்ணுவாரு, ஒருத்தர் மாரல்ல பூஸ்ட் பண்ணுவாரு, இன்னொருத்தர் குவாலிட்டி செக் பண்ணுவாரு, இல்லையா? ஆமா, கரெக்ட். இந்த வேதங்களோட அமைப்பு இதுக்கு ஒரு சூப்பர் மாடல் மாதிரி தெரியல. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது இன்னைக்கு இருக்கிற காம்ப்ளெக்ஸ் சிஸ்டம்ஸ்க்கு எப்படி ரிலேட் ஆகுது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.